ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன்ஸ் மோர் படத்துடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் 1997 ஜூலை 4ல் ரிலீஸ் ஆனுச்சு. படத்துடைய டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள், மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள். இந்த படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும், இளைய தளபதி விஜய் அவர்களும், சிம்ரன் அவங்க நடிச்சிருக்காங்க. சரோஜா தேவி அம்மா அவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு ஒரு தேயிலை தோட்டம் ஊட்டியில் இருக்கும் இல்லையா, அந்த தேயிலை தோட்டத்தோட ஒரு எம்டியாக வந்து இருக்காரு. நல்ல ஒரு பணக்கார பையன் தான். ஆனால் கரெக்டாக அந்த பிஸ்னஸை வந்து பார்க்காம பொம்பளை பிள்ளைங்களோட சுற்றுறது, நல்லா என்ஜாய் பண்ணுறது, பார்ட்டி பண்ணுறது, அந்த மாதிரி அவருடைய லைஃப்பை, வாலிப லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறதுல மட்டும்தான் குறியாக இருக்காரு. அதனால் அவருடைய பிஸ்னஸில் நிறைய வந்து லாஸ் ஆகுது. அந்த லாஸை வந்து இது பண்ணணும், ஈடு கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய சொத்துக்களில் நிறைய வந்துட்டு விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதனால ஃபாரின்ல இருக்கக்கூடிய அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லி அவங்கள வந்து வர சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து கையெழுத்து போடணும் இல்லையா. ஆனால் வரும்போதே ஏரோப்ளைன் ஆக்சிடெண்ட்டில் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் என்ன ஆயிருன்னா இறந்து போயிடுறாரு அவங்க அப்பா. அப்போ வேறு வழியே இல்லை, யாரையாவது ஒருத்தரை தான் நம்ம வந்துட்டு அப்பாவை நடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுடைய தாய் மாமாவாக இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த முதியோர் இல்லம்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு பார்க்குறாங்க, யாரையாவது கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறவங்க தான் சிவாஜி கணேசன் அவர்களை வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்து அப்பாவை நடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. அவரோட லைஃப் பார்த்திங்கன்னா அவருடைய மனைவியை பிரிஞ்சு ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு வராரு. கிட்டத்தட்ட 35 வருஷமாக வாழ்ந்துட்டு வராரு. அவங்கள்ட்ட ஏற்பட்ட ஒரு சின்ன விஷயத்தினால அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு. ஆனால் இவருக்கு வந்து தன்னோட மனைவியோடு சேர்ந்து வாழணும் அப்படின்றது வந்து ஆசை. இவர் விஜய் அவங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா நோட் பண்ணுறாரு. இவன் வந்து கொஞ்சம் கூட ஒரு எப்படி சொல்கிறதுனா பொறுப்பான பையனாக இல்லை அப்படின்றத வந்து நோட் பண்ணுறாரு. அந்த பையனை எப்படியாவது ஒரு வழிக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பையனை ரொம்பவே நேசிக்கிறாரு. உண்மையிலேயே தன்னோட பையன் மாதிரி அந்த பையனை வந்து நேசிக்கிறாரு. அதனால அந்த பையனுக்கு நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறாரு. இதே விஷயத்தில் இதே ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கம்பெனியில் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க தான் சிம்ரன் வந்துட்டு விஜய் அவங்கள 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனால் சிம்ரன் வந்தது பார்த்திங்கன்னா விஜய் அவங்கள வந்து பழி வாங்குறதுக்கு. ஏன்னா அவங்களுடைய அக்காவான அஞ்சு அவங்கள வந்து விஜய் அவங்கள லவ் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் காரணமாக, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து சூசைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு விஜய் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பழி வாங்குறதுக்காக தான் இப்போ வந்து வந்திருப்பாங்க. இதில் என்னென்னா அந்த சிம்ரனுடைய அம்மா தான் சிவாஜி கணேசன் அவங்களுடைய மனைவி. அதனால 2 பேரும் இப்போ உங்கள் அப்பனா அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி முறை வரும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து உண்மையான அப்பா இல்லை இல்லையா, அவங்க தத்தெடுத்து தானே ஜஸ்ட்டு நடிக்க தானே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று, விஜய் அவங்கள வந்து பழிவாங்க போகிற விஷயம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து சொல்லுவார். விஜய் அவர்களோட நல்ல மனசு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அதுக்கப்புறமா புரிஞ்சுக்க வைப்பாங்க. ஒன்ஸ் மோர் அப்படின்னு பேர் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களையும் சரோஜா தேவி அவர்களையும் விஜய் வந்து சேர்த்துருப்பாங்க. லாஸ்ட்டில் 2 பேருக்கும் கல்யாணம், அதாவது மறுபடி கல்யாணம் ஆகுது. ஆல்ரெடி 35 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிருக்கும். இப்போ திருப்பி கல்யாணம் ஆகிறதுனால தான் ஒன்ஸ் மோர் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. அண்ட் சிவாஜி கணேசன் அவர்களும் நம்ம சரோஜா தேவி அம்மா அவர்களும் கடைசியில் ஒன்று சேர்ந்த மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க.